அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th தமிழுக்கான 1 year ஸ்டடி பிளான் அப்படின்றது பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 11th வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம களம் இறங்கி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12th. 11th ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். பெருசா வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. கொஞ்சம் லிபரலா இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் ஸ்கூலுக்கு கொஞ்சம் அலட்சியமா படிச்சிருப்பீங்க, படிக்கலன்னு சொல்லலை. ஆனா 10th எந்த அளவு எஃபோர்ட் போட்டீங்கன்னா அந்த அளவு 11th இருந்திருக்காது. ஆனா இப்ப 12th கால் எடுத்து வைக்கும் போது நம்மளுடைய 10th ஞாபகம் வரும். 10th உயிரை கொடுத்து படிச்சமேடா, அதே மாதிரி இப்ப படிக்கணுமா அப்படின்னு தோணும். ஆமா, வேற வழி கிடையாது. ஏன்னா 12th பொறுத்தளவு உங்களுக்கு மெயினா உங்களுடைய பப்ளிக் மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அது உங்களுக்கே தெரியும். நீங்க எந்த அளவுக்கு 12th ஸ்கோர் அடிச்சு தூக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய காலேஜ் கிடைக்கும். நீங்க நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் நல்ல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரும். ஸோ நல்ல கம்பெனிஸ் நீங்க உள்ள வந்தாதான் நீங்க நல்ல ஜாப்ல செட்டில் ஆக முடியும். இது பேசிக்கான விஷயம். நீங்க இன்ஜினியரிங் போகலாம், ஆர் நீங்க நீட் சம்பந்தமா போகலாம். ஸோ அதுக்கு நான் பேசுறேன். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா 12th நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்து ஆகணும்டா. சரியா? பேசிக்கா பார்த்தீங்கன்னா 12th நம்ம நல்ல ஸ்கோர் அடிச்சே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்களோ நீங்க கொஞ்சம் சேஃப் ஜோன்ல போயிருப்பீங்க. ஏன்னா இல்லைனா வந்து வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த ஃபீஸ்லாம். நீ பிரைவேட் காலேஜ் எடுத்து டாப் காலேஜா இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜினுடைய ஃபீஸை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா ஃபீஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்க ப்ரிஃபர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால இந்த வரக்கூடிய கல்வி ஆண்டுல எந்த அளவுக்கு அடிச்சு இறங்கி நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்க கூட உறுதுணையா இருப்போம். தமிழுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். சரியா? ஓகே. ஸோ 1 year ஸ்டடி பிளான் அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்பவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 yearக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உனக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை, 2 சப்ஜெக்ட் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே உனக்கு சப்போர்ட் பண்ண போறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். சம்டைம்ஸ் கம்ப்யூட்டரும் இருக்கும். சரியா? ஸோ இந்த எல்லா சப்ஜெக்டும் கம்ப்யூட்டரும் இருக்கும் எக்ஸாம் டைம்ல. சரியா? இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்க ஒரே சேனல்ல பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை அடிச்சு உடைக்கணும். சரியா? ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய செஷனுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கவனிக்க வேண்டியது நம்மளுடைய புக்கு. ஏன்னா போன வருஷம் சிலபஸ் வேற, இந்த வருஷம் சிலபஸ் வேற. அதாவது போன வருஷம் மீன்ஸ் போன வருஷம் சிலபஸ் வேற. சரியா? முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10th இருக்கக்கூடிய லெசனை தூக்கி 12th இருக்கக்கூடிய லெசனை தூக்கி 9th இருக்கக்கூடிய லெசனை தூக்கி 11th இருக்கக்கூடிய லெசனை தூக்கி 9th இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம், நம்மளுடைய லெசன்ஸ் கம்மியா இருக்கு. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்குன்னு வந்து ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழை பொறுத்தளவு நீங்க 10th படிச்ச அளவு 12th ஈஸி கிடையாதுடா. சரியா? அதை நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஈஸி, பட் 10th அளவுக்கு ஈஸி கிடையாது. அதை நீ மைண்ட் செட் பண்ணிக்கோ. ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளுடைய 12th பசங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா தமிழ்ல என்ன கஷ்டமா இருக்க போகுது, தமிழ்லாம் ஒரு சப்ஜெக்டா, சும்மா கதை எழுதுற சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. கதை எழுதுனால மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நீங்க வந்து சொந்த கதை, சோக கதை, இந்த மாதிரி நான் படத்துல பார்த்த கதை அதெல்லாம் எழுதுனால மார்க் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் இருக்கா? எப்படி நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கெல்லாம் எப்படி கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் எழுதணுமோ அதே மாதிரி தான் தமிழுக்கு கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் எழுதணும். சும்மா நம்ம கதை அடிச்சா மார்க் கொடுப்பாங்களா? ஏன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ஆன்சர் கீ இருக்கும். அந்த ஆன்சர் கீயை பார்த்து டீச்சர் திருத்தணும். அந்த திருத்துறதை இன்னொரு பெரிய சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணுவாங்க. டீச்சரை கேள்வி கேட்பாங்க, இந்த பையன் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதல, நீங்க எப்படி மார்க் போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைனூட்டா பார்ப்பாங்க. அப்ப தமிழை பொறுத்தளவு ஈஸி, பட் ரொம்ப ஈஸி கிடையாது. ஓகேவா? அதை நீ மைண்ட் செட் பண்ணு. அவனை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தான் மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதை மட்டும் உயிரை கொடுத்து படிச்சா போதும். அது அந்த அளவுக்கு நீ தமிழை படிக்கணும்னு நான் சொல்ல, ஆனா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்றதை நான் சொல்றேன். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்க தமிழை படிச்சாகணும். ஸோ என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம வெயிட்டேஜ் பாட்டுக்கு போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, மொழி கலை, தண்ணீர் இல்லாத தமிழ், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல செய்யுள் இருக்கும், உரைநடை இருக்கும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணைப்படம் இருக்கும், அடுத்து இலக்கணம் இருக்கும். இலக்கணத்தை பொறுத்தளவு நம்ம 12th தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்றது நீங்க வந்து இந்த இலக்கணத்தை நீங்க மேஜரா கவர் பண்ணணும்ன்றது அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? இலக்கணம் அந்த அளவு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அதெல்லாம் கொஞ்சம் டேட்டா இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா நிறைய பசங்க எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு தெரிய மாட்டேது. இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, அதை படிக்கணுமான்னு தெரிய மாட்டேது. அவங்க என்ன பண்றாங்கன்னா
ஃபுல்லா புக் எடுத்து வச்சுட்டு அப்படியே இயல் வைஸா படிக்கிறேன். இயல் வைஸா படிக்க கூடாது. ஓகேவா? இதை நான் வந்து அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணக்கூடிய பசங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அப்ப இயல் வைஸா நீங்க படிக்காதீங்க. அப்புறம் எப்படி தான் சார் படிக்கிறது அப்படின்னா நான் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்றேன் லேட்டரா. எப்படி படிக்கலாம், எப்படி தமிழ்ல சென்டம் அடிக்கிறது, அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுறேன். சரியா? ஓகே, செய்யுள் இருக்குது, தண்ணீர் இல்லாத தமிழ். அடுத்து நமது மொழிகளின் அடையாளங்களை மீட்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை இருக்க போது. அடுத்து மறுபடியும் செயல் இருக்குது, அடுத்து துணைப்பாடம் இருக்குது, விரிவானம் இருக்குது, அதுக்கடுத்து இலக்கணம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் தாண்டா இருக்குது. சரியா? ஸோ பாருங்க, தண்ணீர் இல்லாத தமிழ், நமது மொழிகளினுடைய அடையாளங்களை மீட்டவர், அடுத்து இளந்தமிழே, தன்பி நல்ல எப்பருக்கு தமிழா எழுதும். இது எல்லாமே ஜூன் மாசத்துல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க உங்க ஸ்கூல்ல. அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தீமினல் பேட்ச்ல இது எல்லாத்தையுமே உனக்கு தேவையானது நான் சொல்லி தர போறேன். வீக்ல ஒரு கிளாஸ் ஆர் 2 கிளாஸ். சரியா? ஸோ எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா அந்த டைம் என்ன பண்ணுவேன், 2 கிளாஸஸா போட்டு இல்லை அதிகமாக கிளாஸஸ் போட்டு நான் முடிச்சு கொடுப்பேன். சரியா? யூடியூப்ல நம்ம எடுப்போம், ஆனால் தீமினல் இருக்கக்கூடிய கிளாஸஸ் உனக்கு ரொம்ப 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 எஃபிஷியண்டா இருக்கும். சரியா? ஏன் சார் அப்படின்னா தீமினல் உனக்கு பிடிஎஃப், அசைன்மெண்ட், டெஸ்ட், ஸோ அது போக பார்த்தோன்னா உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறது, என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் நம்மளுடைய வேதாந்தாப்ல இருக்கக்கூடிய தீமினல் பேட்ச்ல இருக்கும். ஸோ அதை நான் டேட்டா பேசுறேன். சரியா? ஸோ பார்த்தோன்னா இயல் 1 இந்த இடத்துல இருக்கக்கூடியது. சரியா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இயல் 2. இயல் 2ல அதே மாதிரி உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் இருக்க போகுது. ஸோ மதராசப்பட்டினம், அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிறகு ஒரு நாள் கூடை, அடுத்து நெடுநல் வாடை, முதல்கள், 4 வகை பொருத்தங்கள், அதே மாதிரி பார்த்தோன்னா திருக்குறள். திருக்குறள் சில பேர் அலட்சியமா நினைக்கிறீங்க, திருக்குறள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி படிச்சிருக்கணும். அடுத்து இயல் 3 பாருங்க, தமிழர் குடும்ப முறை. அடுத்து நம்ம பார்க்கிறோம் தமிழர் குடும்ப முறை, விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தாகம், பொருள் மயக்கம். சரிங்களா? ஸோ இது இயல் 3ல இருக்கக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா உரைநடை, அடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யுள், அடுத்து கம்பராமாயணம் செய்யுள், உரிமை தாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடம், பொருள் மயக்கம், இலக்கணம். சரியா? ஸோ ஒரு லெசனை ஒரு இயலை பொறுத்தளவு இந்த 5மே இருக்கும். அப்போ சாரி 4மே இருக்கும். உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், துணைப்பாடம் இருக்கும், இலக்கணம் இருக்கும். இது 4மே கம்பல்சரி இருக்கும். சரியா? அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இயல் 4 பாருங்க, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். அடுத்து வந்தீங்க அப்படின்னா நகுலன் கவிதைகள், அடுத்து காவியம், சிலப்பதிகாரம், சூரியனை பிரசவிக்கும் பாறை, மெய்ப்பாடு, திருக்குறள். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இயல் 4ல கொடுக்குறாங்க. அடுத்து இயல் 5, இயல் 6. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய லெசன்ஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதன் வகையில நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? ஓகே, நம்மளுடைய இயல்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரைமொழி, தெய்வமணிமாலை, பெருமாள் திருமொழி, தேவாரம், நடிகர் திலகம், படைப்பாகுத்திகள், இலக்கியத்தில் மேலாண்மை, ரச்சனை யாத்திரகம், புறநானூறு, கோடைமலை, தொன்மம், திருக்குறள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல் 5 மற்றும் இயல் 6 வரையும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வரையும் நமக்கு என்னென்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படிக்கணும் அப்படின்றதுல இப்போ நீங்க கிளியர் கட்ட தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க யாருமே பழைய புக்கை எடுத்து படிச்சிடக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய இண்டெக்ஸை கொடுத்துருக்கேன். இதாண்டா படிக்கணும். ஏன்னா சில பசங்க என்ன பண்றாங்கன்னா ஓல்டு கைடெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஓல்டு கைடை வாங்கி வச்சு அதில் இருக்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்மளுடைய லெசனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால எந்த லெசன் நம்ம படிக்கணும்ன்றதை நீங்க ஸ்டிக் பண்ணணும். இதான் படிக்க போறோம், இதெல்லாம் படிக்க போல அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்து இறங்க போறது அப்படின்றது வெயிட்டேஜ். ஸோ எதுக்கெல்லாம் அதிக மார்க் இருக்க போது, எதெல்லாம் நமக்கு கேட்பாங்க, எதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது, ஏன்னா அது தெரியணும்ல. ஸோ குருட்டாம்போக்க நம்ம பட் சம்மந்தமே இல்லாம புக்குக்கு பின்னாடி சும்மா அந்த கேம்லாம் இருக்கும், கேம்லாம் படிச்சுட்டு இருந்தா எதுக்கு, அதெல்லாம் டைம் வேஸ்ட். ஸோ எதை படிச்சா மார்க் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தமிழ்ல நீங்க நினைக்கிற மாதிரி வந்து 100 மார்க் அப்படின்றது கிடையாது. சார் 100 மார்க் தான் சார் சொன்னாங்க. நீங்க ரிட்டனா எழுதக்கூடிய மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 90 மதிப்பெண்கள் மட்டுமே. எவ்வளவு மார்க்? 90 மதிப்பெண்கள் மட்டுமே. அந்த 10 மார்க் ஒன்று இன்டர்னலா போடுவாங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடியதை வச்சு போடுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல்ல பார்த்துப்பாங்க, அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஸோ தமிழ்ல உன்னுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது 90 மட்டுமே. எவ்வளவு மதிப்பெண்கள்? 90 மட்டுமே. ஓகேவா? சரி, கவனிங்க. இதுல வந்து எப்படி நம்ம சாப்டர் எந்த மாதிரி பிரிக்கிறாங்க, அதோடைய வெயிட்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 14 மார்க் கேட்க போறாங்க. புக் பேக்கு யார் வேணா படிக்கலாம், ஆனா புக்கின் படிக்கிறதுக்கு டெஃபினட்டா ஒரு ஹெல்ப் தேவைடா. சரியா? இதை நான் வந்து நீ எந்த இடத்துலயும் மறுக்க முடியாது. ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா அப்படின்னா சொல்லி தருவாங்க, ஆனா உன் கூட இருந்து எதெல்லாம் வரும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழுக்கு நீ இந்த இடத்துல டியூஷன் போய் அதை கத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல 99% பார்த்தீங்கன்னா தமிழுக்கு டியூஷன் ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. ஓகேவா? தமிழுக்குலாம் யாரும் டியூஷன் எடுக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும். மேஜரா பார்த்தோன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட எங்கேயாச்சும் இருக்கலாம். இதுதான் மெயினா எங்கேயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா தமிழுக்கெல்லாம் எங்கேயும் கிடையாது. வேதாந்திரம் உனக்கு தமிழ் இருக்கு, அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரியா? ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க், புக் இன்சைடுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? சோ அடுத்து குருவினாக்கள், மயங்கொலி சொற்கள், கலைச்சொல், வேற்றுமை உருபு தொடர்கள், பகுபது உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, வள்ளினமைகளை இட்டும் நீக்கி எழுதுக, மரபுகளை நீக்கி எழுதுக,
பேச்சு வழக்கை எழுத்து தொடராக மாற்றிருக்கு. அப்பா படிக்கிறதே மூச்சு வாங்குதுல. ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்றப்போ குருவினாக்கள் பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்ல இருந்து சில கேள்வி கேட்பாங்க, புக் பேக்ல இருந்து நமக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா படிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு மார்க் சார் அப்படின்னா 24 மார்க் இருக்க போதுடா. இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு மார்க்? 24 மார்க் இருக்க போகுது. குருவினாக்கள், மயங்கொலி சொற்கள், கலைச்சொல், வேற்றுமுறுப்பு தொடர்கள், பகுபதொருப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, வல்லினமைகளை ஈட்டுமிக்க எழுதுக, மரபு விளை நீக்க எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா அடிச்சா மட்டும்தான் இந்த 24 மார்க் எடுக்க முடியும். புக் பேக்ல 1 மார்க், புக் இன்சைட்ல 1 மார்க். அடுத்து வந்தீங்கன்னா சிறுவினாக்கள். சிறுவினாக்கள் எவ்வளவு மார்க் சார்? அதாவது சிறுவினாக்கள் மீன்ஸ் சிறுவினாக்கள் பாத்தீங்க அப்படின்னா திணை, துறை, அணி, இலக்கியம் பாராட்டுக, தமிழாக்கம் தருக. ஸோ இதுவரையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 28 மார்க் இருக்க போதும். எத்தனை மார்க் இருக்க போகுது? 28 மார்க். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4 மார்க்ல வரக்கூடியது கிட்டத்தட்ட 28 மார்க் இருக்குது. ஸோ திணை, துறை, அணி, இலக்கியம் பாராட்டுக, தமிழாக்கம் தருக, அதுக்கடுத்து சிறுவினாக்கள். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு ப்ராப்பரா எழுதும் போது இது ஒரு 28 மார்க் போகுது. அடுத்து மெயினான சாப்டருக்குள்ள இப்பதான் நம்ம என்டர் ஆகிறோம். நெடுவினாக்கள் ரொம்ப 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 முக்கியமான நெடுவினாக்கள். சரியா? ஸோ ஒரு நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா 6 மார்க் இருக்கும், 3 18 மார்க் இருக்க போகுது. ஸோ நெடுவினாக்களை பொறுத்தவரை உங்களுக்கு கதை நெடுவினாவும் கேட்பாங்க. கதை நெடுவினா படிக்கணும். ஒரு 7லையும் பார்த்தீங்கன்னா நம்ம துணைப்பாடம் அப்படின்னு ஒன்று படிப்போம், அதுல இருக்கும். சரியா? அப்ப அந்த கதை நெடுவினாக்கள் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும். அந்த கதை நெடுவினாக்கள் நம்ம இறங்கி அடிச்சிருக்கணும். அடுத்து மனப்பாட செய்யுள் பகுதி. இது வந்து ஒரு செய்யுள்லயே இருக்கும், ஸ்டார் போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும்? ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய மனப்பாட பாடல். அதை நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா உனக்கு 4+2 4 வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு செய்யுள் இருக்கக்கூடிய மனப்பாடம், 2 பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய மனப்பாடம். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலா கூட்டும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு 6 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மார்க் இருக்கும்? 90 மதிப்பெண்கள்ல இந்த டோட்டல் ஸ்கோர் இருக்கும். சரியா? 90 மதிப்பெண்கள்ல இந்த டோட்டல் ஸ்கோர் இருக்கும். இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் பிரிச்சிருப்பாங்க. ஓகே சார், நான் தமிழ்னா சும்மா படிச்சுட்டு போயிடலான் இருந்தேன், இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து தன்னந்தனி ஆளா படிக்கலாமா அப்படின்னா உண்மையிலேயே டெஃபினட்டா ட்ரூத்தை சொல்லணும் அப்படின்னா கஷ்டம், கொஞ்சம் முடியாத காரியம். ஏன்னா வந்து இதுல புக் இன்சைட் இருக்கு, பிளஸ் இலக்கணத்தினுடைய உள் வினாக்கள் இருக்கு, இலக்கண உள் வினாக்கள் இருக்கு. நீ எப்பயுமே நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் பார்த்தீங்கன்னா தமிழ்ல சென்டர் போடுவாங்க. அதுவும் மட்டும் இல்லாம 90+ கிராஸ் பண்றதே தமிழ்ல கஷ்டம். ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்லவா, கொஸ்டின் பேப்பருடைய செட்டப் எப்படி தெரியுமா இருக்கும்? கொஸ்டின் பேப்பருடைய செட்டப் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க 75 மார்க் அசால்ட்டா அடிக்கலாம், ஆனா 90 அடிக்கிறது கஷ்டம். புரியுதுங்களா? 75 மார்க் யாரு வேணா அட்டன் பண்ணலாம் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா. ஆனா 90 மார்க் எடுக்கிறது கஷ்டம், 95 மார்க் எடுக்கிறது இன்னும் கஷ்டம், 99 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துலயும் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கடா. அப்ப புக் இன்சைட்ல 4 மார்க் லாக் பண்றான் அவனை, புக் இன்சைட்ல 2 மார்க் அவனை 2 மார்க் லாக் பண்றான். அப்ப அந்த 2 மார்க் யார் அடிப்பா அப்படின்னா ரொம்ப மைனூட்டா, ரொம்ப புக் இன்சைட் கரெக்டா படிச்சு, சோ இலக்கணத்தை கரெக்டா படிச்சு, சோ யாரு அந்த மாதிரி கரெக்டா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த 95+ கிராஸ் பண்ணுவாங்க, 99 அடிப்பாங்க. அதுதான் அவங்களால தான் முடியும். அதுக்கு போக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்றது அதுதான் இவங்களால மட்டும் தான் முடியும். சார் என்ன சார் இவ்வளவு இருக்குது, என்ன சார் பண்றது இப்ப அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரே வழி தான்டா. சரியா? உன்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய தமிழ்ல உன்னுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா இப்பையில இருந்து ஒரு கைடன்ஸோட நீ படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழ்ல உன்னுடைய மார்க்ஸ் என்ன பண்ண முடியும், தூக்கி அடிக்க முடியும். உண்மையிலேயே சொல்றேன். சரியா? சோ அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க இப்பையில இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நினைக்கலாம் சார் மே மந்த் என்ன வரல, ஜாலியா விளையாண்டுருக்க பிள்ளையா பார்த்து படின்றீங்களே சார் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணலாம். ரொம்ப சின்சியரா இருங்கடா, சீரியஸா இருக்கணும்னு நான் சொல்ல, ரொம்ப சின்சியர். சரியா? ரொம்ப ரொம்ப சின்சியரா இரு. ஏன்னா இதனுடைய லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? சோ பாருங்க, இது எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நான் உனக்கு டீச் பண்ண போறேன். சோ அதையும் நான் சொல்லி தர போறேன். சார் உங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மார்க்ஸ் இருக்கும். சார் என்னுடைய டோட்டல் மார்க்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு சேர்த்து கூட போடுங்க. இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இருக்குன்னா அதை போடுங்க, காமர்ஸ் குரூப்பா இருக்குன்னா போடுங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நேம் போட்டு ட்ரீம் மார்க்கை போடு. சரியா? ஓகே, நீ எப்பப்பெல்லாம் படிக்காம இருக்கியோ நீ கமெண்ட் போட்டது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஐயோ அன்னைக்கே சார் கேட்டாரு ட்ரீம் மார்க்லாம் போட்டோம், இன்னைக்கு நம்ம விளையாட்டா இருக்கமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்து வரணும். ஸோ தயவு செய்து உன்னுடைய நேம், உன்னுடைய ட்ரீம் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடு. நான் உன்னுடைய ட்ரீம் மார்க் யாரு, உங்களுடைய பேர் என்ன, எவ்வளவு ட்ரீம் மார்க் ஆசைப்படுறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டோட்டல் மார்க்ஸை மட்டும் போடுங்க. சரியா? ஓகே சார், இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க,
இப்பையில இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஆமாடா, நான் வந்து இப்போ முன்னாடில இருந்து சொல்றதுதான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோன்னா ரொம்ப டிலேவா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கு, நான் 11th முடிச்ச கையோட தான் பார்த்தோன்னா 12th நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து லீவை என்ஜாயே பண்ணல, உண்மையே சொல்ல போனா. ஏன்னா நான் வந்து அந்த டைம்ல மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். அப்போ எங்க வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தோன்னா சரி டியூஷன் ஜாயின் பண்ணுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ வீட்டுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு மட்டும் டியூஷன் வச்சுக்கலாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வேணாம். ஆக்சுவலாக மேக்ஸ் டியூஷன் டெய்லியும் இருக்காது, வாரத்தில் திங்கக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, அதுக்கடுத்து சனிக்கிழமை, அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பிசிக்ஸ் டியூஷனும் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், இந்த மாதிரி அல்டர்னேட் டேஸ்ல கிடைக்கும். நான் வந்து வீட்டுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு நான் பண்ண ஒரு சம்பவம் எனக்கே திரும்ப ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சார் அப்படின்னா, நான் மேக்ஸுக்கு டியூஷன் வச்சேன், மேக்ஸில் மார்க் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் என்னுடைய மார்க்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ஏன் சார் அப்படின்னா, நான் அந்த சப்ஜெக்டை ரொம்ப உள்வாங்கி படிக்கல. நான் வந்து வீட்டுக்கு அந்த சமயம் வந்து நம்ம 5000 கட்ட விடக்கூடாது, 6000 கட்ட விடக்கூடாது, நான் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தான். சரியா? இன்ஜினியரிங் போகணும் தான் என்னுடைய ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து 10th பார்த்தோன்னா தெரில, அப்போ இன்ஜினியரிங் போகணும், அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் ஆச்சும் எடுத்துரும், ஈஸி கிடைக்கலன்னா ட்ரிபிள் எடுத்துரும், இந்த மாதிரிலாம் ஏதோ போட்டு குழப்பி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னுடைய கட் ஆஃபுக்கு கிடைக்கவே இல்லை, என்னுடைய கவுன்சிலிங்ல கிடைக்கவே இல்லை. கிடைச்சதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப லோவர் கேடா இருக்கக்கூடிய காலேஜஸ். சரி, ஏன் சார் இப்ப காலேஜை பத்தி பேசுறீங்கன்னா, ஸோ காலேஜ் உனக்கு நல்ல காலேஜா கிடைக்கணும்டா. ஸோ டாப் காலேஜஸ் கிடைச்சதுனா தான் உன்னுடைய லைஃப் செட்டில் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா. ஸோ நல்ல காலேஜில் நீ படிச்சாதான் நல்ல கம்பெனிஸ் பார்த்தோன்னா உனக்கு இன்டர்வியூ எடுக்கும். இப்போ பார்த்தோன்னா டிசிஎஸ், இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க, காக்னிசென்ட், அடுத்து பார்த்தோன்னா உனக்கு ஜோஹோ, உண்மையானது ஜோஹோ கம்பெனி, அடுத்து போனீங்க அப்படின்னா அசென்ச்சர், அடுத்து எனக்கு தெரிஞ்சு வேற வந்து இந்த பாக்லிஸ் வந்து ஃபாரின் பேங்க், அந்த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயினான கம்பெனிஸ். சரியா? இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்ல நீ படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆக முடியும். சரி, இதை நான் நார்மலா போய் ஜாயின் பண்ண முடியாதா? ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னா ஸ்கூல் அந்த காலேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ்ல நீ கேம்பஸ் இன்டர்வியூல போகணும் அப்படின்னா நீ 12th அலட்சியமா பார்க்க கூடாது. என்ன சார் பெரிய 12th என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நான் பட்ட அந்த விஷயத்தை நீ பற்றக்கூடாதுன்னு தான் அந்த சொல்றேன். ஸோ இப்பவே தயவு செய்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, ஒரு ஃபுல் ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோ. அந்த கைடன்ஸ்ல தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உன்னால அந்த ஸ்கோரை புஷ் பண்ணி அடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்முடைய வேதாந்தோல பிரத்யேகமாக பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஒரு பேட்ச் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். தீமினல் பேட்ச் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடைய தீமினல் பேட்ச் பத்தி நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய ஃபீஸ் 2299 ரூபாய். சரியா? 2299 ரூபாய் பார்த்தோன்னா 1 இயருக்கு. சரியா? 1 இயருக்கு சேர்த்து இந்த ஃபீஸ். இதுல என்ன சார் ஸ்பெசிஃபிகேஷன்? நீங்க யூடியூப்லயும் கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு அடுத்து தீமினல் பேட்ச் சொல்றீங்க. இரண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமினல் பேட்சை பொறுத்தளவு உனக்கு பிரத்யேகமான லைவ் கிளாஸஸ் இருக்கும், தனி கிளாஸ். யூடியூப் மாதிரி வந்து யார் வேணா அட்டன் பண்ண முடியாது. சரியா? நம்முடைய தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ற பசங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதே சமயம் அட்டெண்டன்ஸ் எடுப்போம் உனக்கு. சரியா? உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த தீமினல் பேட்ச் வேதாந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கும். இவ்வளவு பசங்க தான் வந்திருக்காங்க, இவ்வளவு பசங்க வரல. ஸோ அது போக உனக்கு டெஸ்ட் நடக்கும், உன்னுடைய மார்க்ஸை பூஸ்ட் பண்றது. யூடியூப்ல ஜெனரலைசரா கிளாஸஸ் போகும். அதுவே நம்முடைய தீமினல்ல பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா பார்த்தீங்கன்னா உன்னுடைய மார்க்ஸை பூஸ்ட் பண்றது எப்படி. மார்க்ஸ் தானடா படிக்கிறோம், ஓப்பனா சொன்னா மார்க்ஸ் தான் தேவை. ஏன்னா உன்னுடைய காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா மார்க்ஸ் தேவை. ஸோ உன்னுடைய மார்க்ஸை எப்படி பூஸ்ட் பண்றது, உனக்கு உன்னுடைய மார்க்ஸ் எப்படி அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி நோக்கத்துல தான் கிளாஸஸ் இருக்கும். நீ கிளாஸஸ் நல்லா கவனிச்சு பார்த்தனாலே தெரியும். அதுக்கு அடுத்து டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். உனக்கு பிடிஎஃப், உனக்கு தனியா டெலிகிராம் குரூப் இருக்கும். டெலிகிராம் குரூப்ல டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து உன்ட்ட என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். எல்லா டீச்சர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. படிச்சியா, இது பண்ணியா, அது பண்ணியா, ஹோம்ஒர்க் கொடுத்தனே பண்ணியா, அனுப்பு எனக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அது போக என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி நான் உனக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணுடைய ஹோம்ஒர்க்கை நான் வாங்கி கரெக்ட் பண்ணுவேன். அது போக டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் எழுதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கு. அது போக கிளாஸஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அனிமேட்டடா இருக்கும். அனிமேஷன்னா கிளாஸஸ் ஃபுல் அனிமேஷன் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர்னா பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக கிளாஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ற அப்படின்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த ஸ்டார்ஸ்லாம் கீழே விடுவோம். ஆல்ரெடி 11th இருந்த பசங்களுக்கு தெரியும், 12th இருக்கக்கூடிய பசங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணாத பசங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இருந்த பசங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்டா. ஸோ கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் யார் சார் எடுப்பா அப்படின்னா நானு, யாழ்னியன் சார், ஷாவனி மேம், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம். சரியா? தமிழ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். உங்களுக்கு ஜனஸ்ரீ மேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சேர்த்து எடுப்பாங்க. சரியா? ஓகே சார். உடைய ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னா 2299 ரூபாய். இந்த ஃபீஸ் எப்ப வேணா ஃபிளக்சுவேஷன் ஆகலாம்டா. எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய
ஒரே பிளாட்ஃபார்ம் உடைய வேதாந்தோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது 4500 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஆனால் இங்கே எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து பார்த்தோன்னா உனக்கு 2299 ரூபாயில கிடைக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு புக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ். ஸோ எந்த குரூப்ல இருக்கீங்க அப்படின்றத பார்த்து புக்ஸோட வேணும் அந்த ப்ரைஸ். இல்லை சார் நான் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2299 அந்த ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக தீமினல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, என்னுடைய ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா சீக்கிரமா எவ்வளவு தூரம் ஜாயின் பண்றியோ உனக்கு நல்லது. ஏன்னா April 27 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா, இப்பயில இருந்து நீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன் உன்னுடைய மார்க்ஸ் பூஸ்ட் ஆகும். உன்னுடைய கண்டிப்பா நீ எந்த காலேஜ் எய்ம் பண்றியோ அந்த காலேஜ் உனக்கு கிடைக்கும். சரியா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் அந்த அளவு இருக்குடா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நீ அலட்சியமா இருந்தா உன்னுடைய மார்க்ஸ் தான் லூஸ் ஆகும். சரியா, ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. தமிழ்ல வேற மாதிரி சும்மா தெரிய விடுறதுக்கு நம்முடைய தீமினல் பேட்ச்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பை 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 பை.